மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6 சிம்பிளிஃபைல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் டோட்டலாக 3 சப்டிவிஷன் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ ரெண்டுத்துலேயுமே சேம் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? இதை காமனாக x-2 எடுத்துக்கணும். ஓகேவா? மேலே இருக்கிறத இப்போ சேர்த்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். சேம் டினாமினேட்டரில் சேம் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எழுதணும், இல்லைனா நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதை நம்ம இந்த எக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இந்த எக்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன், அப்போது x² + 1xன்னு வரும். ஸோ இங்கே அதே மாதிரி எக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா x × 1 எக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். அதாவது 1xன்னு எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், 1 × x வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா x × x வந்து x² ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கனால மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ்ன்னு வரும், x². கீழே வந்து x-2 இருக்குது. இப்போ சேமாக இருக்குது, பட் சிம்பிள் சேஞ்சாக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே x²ல் x² மைனஸ் ஆகுதுன்னா அது கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? x + x வந்து 2x, கீழே வந்து x-2. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x + 2 / x + 3 + x-1 / x-2. ஸோ இதுதான் கொஷின். இப்போ கீழே நமக்கு டிவைடில் வேறு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு எல்சிஎம் பண்ண முடியும். அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்க ரெண்டு வேலையும் சேர்த்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x + 2 இந்த வேல்யூ பக்கத்தில் இந்த x-2வும் வந்துடும். அதே மாதிரி x-1 இந்த வேல்யூ பக்கத்தில் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த x + 3யும் வந்துடும். ஓகே, இப்போது நம்ம ஆஸ் யூஷுவலாக உள்ள மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² - b², b²னா 2² எப்படி எழுதிக்கலாம்? 4ன்னு எழுதிக்கலாம் டேரெக்டாக. ஓகே, அடுத்தது ப்ளஸ் இங்கே x-1 x + 3ன்னு இருக்குது. இதை நம்ம ஒரு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x × x வந்து x², இங்கே வந்து 3x. அடுத்தது இந்த 1 கூட பண்ணிக்க போகிறோம், அப்போ -x. இந்த 1 கூட பண்ணும்போது -1 × 3 -3. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா x + 3 x-2 இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மேலே மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ x² இருக்குது, 2 x² இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு 2x²ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி x வேல்யூ பார்த்திங்கன்னா 3xலேருந்து ஒரு x போயிடுச்சு அப்படின்னா -x வந்து 2x தான், ப்ளஸ் 2x. அதே மாதிரி -4 -3 நமக்கு -7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கீழே வந்து x + 3 x-2 கீழே இருக்கிறது நம்ம எடுத்துகிட்டு போகணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேலே மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம தேர்டு சப்டிவிஷன் போடலாம். தேர்டு சப்டிவிஷனில் x³ / x - y + y³ / y - x. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இந்த கொஷினில் கீழே பார்த்தீங்கன்னா x - y, இங்கே y - x இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டேர்மில் x - yன்னா x பாசிட்டிவில் இருக்குது, y வந்து நெகட்டிவில் இருக்குது. ரெண்டாவதில் வந்து y பாசிட்டிவ்லேயும் x நெகட்டிவ்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டாவதில் இருக்க இந்த மைனஸை வந்து வெளில எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா நமக்கு இங்கே -y ஆகிடும், இங்கே +x ஆகிடும். இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இந்த வேல்யூவே கிடைக்கும். ஸோ அதனால் செகண்ட் டேர்மில் இருக்க அந்த வேல்யூவை மட்டும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். ஏன்னா இந்த மைனஸை எப்படி எழுதிக்கலாம்னா x - y இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? ஏன்னா கீழே அப்போ தான் சேமாக வரும், அதுக்காக நம்ம அந்த மாதிரி எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா x³ / x - y + y³ - x - yன்னு எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -x ப்ளஸ் - +y வந்துடும். ஓகேவா? இதே வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம். இந்த மைனஸை நம்ம டிவைடில் எழுதக்கூடாது, மைனஸ் இந்த ப்ளஸ் கூட சேரும்போது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் × மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் நம்ம அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறத மட்டும் இப்படி சேர்த்து எழுதுனா போதும். ஓகேவா? சேர்த்து எழுதிட்டோம். இப்போது a³ - b³ ஃபார்முலா தெரியும் நமக்கு, அந்த ஃபார்மேட்டில் இதை பிரிக்கணும். அப்போ x - y a - bன்னு பிரிப்போம். அப்புறம் a² + ab + b² பிரிப்போம். அப்போது x² + xy + y² பிரிச்சுக்கணும். கீழே வந்து x - y.
ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கனால கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.